வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணாலன். தபால் ஓட்டுகளை மாற்றும் சதிகாரர்கள் துணை போகும் தேர்தல் அதிகாரிகள். தேசம் செய்திகளுக்காக தமிழ்நாட்டிலிருந்து எம் முருகன். தபால் ஓட்டுகளை மாற்றும் வேலைகள் சில சதிகாரர்கள் ஈடுபட்டு வரும் வேலைகள். இதற்கு தேர்தல் அதிகாரிகளே துணை போகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தளபதி விஜய் முதல்வராவதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் காரைக்குடியில் சில அசம்பாவிதங்கள் நடந்து வருகிறது. இதை தாம் வன்மையாக கண்டிப்பதாக டாக்டர் பிரபு கூறினார். நாங்கள் கேம்பெயினிங்கில் இருந்தோம். இந்த மாதிரி ஒரு கால் வந்துச்சு. அந்த முதியோர்களுக்கான ஓட்டு இருக்குல்ல, வீட்டில் வந்து அந்த டீம் வந்து ஒரு தேர்தல் அதிகாரி இவங்க 3 பேர் வந்து ஓட்டு வாங்குவாங்க. அதில் ஒரு சிக்கல்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. அப்புறம் என்னன்னு கேட்டதுக்கு இந்த மாதிரி அவர் போட சொன்னது நம்ம கட்சிக்கு, ஆனால் இவங்க வந்து டிக் பண்ணது இந்த கை சின்னத்தில் டிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயம் வந்துச்சு. அதை கேட்டு அந்த ஆஃபீஸர்ஸ் கிளம்புறதுக்கு முன்னாடி கேட்க போனதுக்கு அவங்கள ரொம்ப அந்த போலீஸ் ஆஃபீஸர் வந்து ரொம்ப மேனுவல் பண்ணிட்டார். பிடிச்சி தள்ளுறது, நீங்களே அதுக்கு வரீங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப அதனோட வீடியோலாம் பார்த்தோம். ரொம்ப மோசமாக பிஹேவ் பண்ணியிருக்காங்க. அதனால் இங்கே கிளம்பி அவங்கள வர சொல்லிட்டு இங்கே ஆர்ஓ ஆஃபீஸ்க்கு வந்து அவங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக வந்தோம். நாங்கள் வந்தப்போ ஆர்ஓ அவைலபிளாக இல்லை. அதனால் அவரை ஆர்ஓ வர சொல்கிறக்கா, ஸ்பாட்டுக்கு வர சொல்கிறக்கா நாங்கள் வந்தப்போ எங்களோட இது வந்து சீரியஸான விஷயம். இம்மீடியட்டாக வந்து ஆர்ஓ வந்து அட்ரஸ் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி இந்த ஓட்டுக்கெல்லாம் கிட்டத்தட்ட 1500 ஓட்டு இருக்குது. இன்றைக்கி வந்து அந்த ஓட்டெல்லாம் போல் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஓட்டையும் இவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி காங்கிரஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஓட்டு வாங்கினாங்கன்னா இட்ஸ் நாட் ஃபேர். இல்லை சார், தபால் ஓட்டுக்கு வந்து உங்களுக்கு ஏதாவது தனியாக கொடுத்துருக்காங்களே? ஏன்னா காங்கிரஸ் மட்டும் போனதா சொல்கிறாங்க. அவங்க 15 பேர் போட்டிருக்காங்க. 15 பேர் வந்து இந்த பிஎல்ஓ கூட சேர்ந்து போய்கிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்துக்கும். நீங்கள் என்ன செய்தாலும், எப்படி கீழறுப்பு வேலைகள் செய்தாலும் அதை முழு முயற்சியாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவோம். ஓட்டுகளை பிரிக்க நினைக்காதீர்கள். எங்களுக்கு வாக்காளர்கள் அதிகமான பேர் உள்ளனர். இதில் குறிப்பாக காரைக்குடி தொகுதிகள் தனக்கு வெற்றி வாய்ப்பு உறுதியாக உள்ளது எனவும், இதை தட்டி பறித்த வேறு கட்சிக்கு ஆதரவு கொடுக்கும் நபர்களை வன்மையாக கண்டிப்பதாகவும், சட்டப்படி நடவடிக்கை எடுப்போம் எனவும் காரைக்குடியில் களமிறங்கியுள்ள டாக்டர் பிரபு கூறினார். இல்லை, கேட்டதுக்கு புக்கில் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கா சார்? அதுதான் பார்க்க சொல்லியிருக்காங்க. நான் பார்த்துறேன்னு சொல்லியிருக்கேன். இம்மீடியட்டாக அந்த 15 பேரும் நான் தரேன்னு சொல்லியிருக்கேன். இந்த தகவல் எங்களுக்கு தெரியல. சரி, இப்போ சாலை மறியல் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? இதுக்குள்ள என்ன இதை நான் ரெக்வெஸ்ட் பண்ணது, இதோட கம்ப்ளீட்டாக உண்மைத்தன்மை ஆராய்ஞ்சு இன்கேஸ் இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி போலானதெல்லாம் வந்து நம்ம அக்செப்டே பண்ண முடியாது. ஏன்னா அங்கே வசிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு வீட்லையும் இதுதான் பண்ணிட்டு வந்தாங்க, இந்த வீட்டில் பிரச்சனையானது உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்றாங்க. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.